இதேவேளை இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகளில் சாவகச்சேரி சம்பவம் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மீட்கப்பட்டவை புதிய ஆயுதங்களா பழைய ஆயுதங்களா என்பது தொடர்பிலான விசாரணை அறிக்கை வருவதற்கு முன்னர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். இவற்றை வெள்ளவத்தைக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது என அவர் கூறியுள்ளார். பாதுகாப்பு செயலாளரும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ளார். ஜி.எல். பீரிஸின் கருத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். இதுகுறித்து அவரிடம் வினவ வேண்டும். ஏனென்றால் அவர் தகவல்களை அறிந்து வைத்துள்ளார். தற்கொலை குண்டுகள் தற்கொலை அங்கிகள் மீட்கப்படும் விடயம் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை அல்லவென தற்போதைய பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார். நான் அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கட்டும். இது தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனை இல்லை என்றால் யாருடைய பாதுகாப்பிற்கு பிரச்சனையானது? புது வருடத்திற்கு பட்டாசு கொளுத்துவதற்கு ஆயத்தமாகுவதை போன்றா கிளைமோர் குண்டுகளை தயார்படுத்தி வைப்பது? துணிகளில் பொதியிட்டு கொழும்புக்கு கொண்டு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்துள்ளனர். இது எதற்கான முயற்சி? தேசிய பாதுகாப்பு சிறந்த முறையில் பேணப்படுவதன் காரணமாகவே நாம் இவற்றை கண்டுபிடித்தோம். எமது போலீஸ் அதிகாரிகள் புலனாய்வு பிரிவினர் வடக்கில் மாத்திரமல்ல தெற்கிலும் ஏனைய பகுதிகளிலும் இடம்பெறும் விடயங்களை கண்காணித்து வருகின்றனர். ஜி.எல். பீரிஸிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதுபோன்றவரிடம் விசாரணை செய்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அதனை உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் அது மிகவும் முக்கியமானது. ஜி.எல். பீரிஸ் மேத்துமாகின் தன் பிரச்சனை கிரீமே அவசியமாக தன் தீயணும். එහෙම ආරක්ෂාවට තර්ජනයක් பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருக்குமாயின் இது போன்ற வெடிப்பொருட்கள் எவ்வாறு மீட்கப்படும்? நாம் மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் இருக்கும் போது 2014ஆம் ஆண்டிலிருந்து இவை மீட்கப்பட்டதா? கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருக்கும் போது இது போன்ற ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனவா? ஆயுதங்களை கண்டுபிடிப்பதே சிறந்தது. அவற்றை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் அது பாதகமாக அமையும். கடந்த காலங்களில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் தற்போது ஒவ்வொரு இடங்களிலிருந்து மீட்கப்படுகின்றன. அவ்வாறு மீட்கப்படும் போது மக்கள் எமக்கு அறிவிக்கின்றனர். இது ஒரு சாதாரண விடயமல்ல. இவை பழைய ஆயுதங்கள் என காண்பிப்பதற்கு பாதுகாப்பு செயலாளர் முயற்சிக்கின்றார். பழைய பொருட்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து மீட்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாது. எனினும் நேற்று வீட்டுக்குள் பொதியிடப்பட்ட நிலையில் இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. அந்த பொதியில் வெள்ளவத்தை என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவை எதற்காக? புத்தாண்டில் பட்டாசு கொளுத்துவதற்கா? ஆகவே தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் எமது நாட்டின் பிள்ளைகளே பாதிக்கப்படுகின்றனர். ஜி.எல். பீரிஸ் மத்துமா කියලා තියෙනවා இந்த பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக ஜி.எல். பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நாம் கூறியுள்ளோம். பாதுகாப்பு அமைச்சுக்கு அவ்வாறான தகவல் இதுவரையில் கிடைக்கவில்லை. பொது எதிர்க்கட்சி மீண்டும் இந்த நாட்டில் அச்சத்தை தோற்றுவிக்க முயற்சிக்கிறது. இந்த நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை தோற்றுவித்து குறுகிய அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறது. தமது அரசியல் நோக்கங்களை உண்மைப்படுத்துவதற்காக இதுபோன்ற தலைப்புகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர். நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது. அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். මාතෘකා උත්සගෙන යනවා. මේ රටේ ජාතික ආරක්ෂාවට කිසිම බලපෑමක් කරන්නට අපි රජයක් හැටියට ඉඩ දෙන්නේ නැහැ. අපි එදා 2009 2009ஆம் ஆண்டு பயங்கரவாதத்தை தோற்கடித்து சமாதானத்தை அடைந்து கொண்டோம். இந்த சமாதானத்தை சீர்குலைத்து 1 அல்லது 2 கொலைகள் மூலம் இலங்கையின் அரசியல் கலாசாரத்தையும் நாட்டுக்கு கிடைக்கவுள்ள முதலீடுகளையும் தடுத்து நிறுத்துவதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர். அதனை எவராலும் மறக்க முடியாது. நாம் அடைந்துள்ள சுதந்திரத்தை சீர்குலைத்து மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு இடமளிப்பதில்லை. மீண்டும் இந்த நாடு நிமிர்ந்து நிற்க வேண்டும். தேசிய பாதுகாப்பை சீர்குலைப்பதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தலைவர்களை அழிப்பதற்கும் மேற்கொள்ளும் முயற்சிகளை தோற்கடிக்க வேண்டும். குறுகிய காலத்தில் நான் வடமாகாண மக்களை நோக்கிய போது அவர்களில் 70% மக்கள் மிகவும் அப்பாவிகளாக உள்ளனர். அத்துடன் வடமாகாணத்தில் நான் சிறந்த மக்களை காண்கிறேன். யுத்தம் நிறைவடைந்தாலும் மிகவும் பாரதூரமான மற்றொரு யுத்தம் என்று காணப்படுகிறது. இது கருத்துக்களுக்கு இடையிலான யுத்தமாகும், அதாவது ஊடக யுத்தமாகும். எனவே இவற்றை குண்டுகள் மூலம் அழித்ததை போன்று துப்பாக்கிச்சூடு நடத்தி அழிக்க முடியாது. අපි මේ රටේ 35 30 வருட கால யுத்தத்தினால் எமது நாடு பாரிய அழிவுகளை எதிர்கொண்டது. இன்று யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இவ்வாறு எஞ்சியுள்ள ஆயுதங்கள் மீட்கப்படுகின்றமை தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது நாட்டு மக்களும் பாதுகாப்பு தரப்பினரும் அவதானத்துடன் செயற்படுகின்றார்கள் என்ற விடயம் தொடர்பில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். கொலை அங்கிகளும் அதே போல வெடிகுண்டுகளும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விடயத்திலே
அரசாங்கம் அல்லது அரசாங்கத்துக்குள்ளே சதி செய்து கொண்டிருப்பவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது மாத்திரமல்ல, சிங்கள பத்திரிகையினால் சுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல இதை மீண்டும் தமிழ் மக்கள் மீது பழியை போட்டு புலிகள் மீண்டெழுகின்றார்கள் என்ற ஒரு இனவெறி செயலை எங்களுடைய மக்களை துன்புறுத்துவதற்கான ஒரு நாடகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும்.